பார்வோனுடைய குமாரத்தி. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரெய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்துக் கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள், அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மோசே அழிவுக்கு தப்பிக்கிறார். மோசேயின் தாயார் அவரை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை நதியோரமாக நாணலுக்குள்ளே வைக்கிறாள். அந்த பிள்ளையை ஒருவரும் கவனிக்காவிட்டால் அது பசியினாலும் பட்டினியினாலும் வேதனைப்பட்டு மரித்து போகும். ஒருவேளை நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைக்கப்பட்ட பெட்டியை தண்ணீர் நதியின் நடுப்பகுதிக்கு இழுத்து கொண்டு போகும் ஆபத்துக்கள் உள்ளது. நதியில் முதலைகள் ஏராளமாக இருக்கிறது. நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற மோசே பசியாய் இருக்கிற முதலைகளுக்கு இரையாகும் வாய்ப்பும் உள்ளது. மோசே வைக்கப்பட்டிருக்கிற நாணல் பெட்டியை எகிப்து தேசத்தாரோ அல்லது ராஜாவின் அரண்மனையில் உள்ளவர்களோ பார்த்தால் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிற எபிரெய குழந்தையை நதியிலே தூக்கி போட்டு விடுவார்கள். எபிரெயருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று எகிப்தின் ராஜா எல்லோருக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறான். எகிப்தியர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மோசேயை நதியிலே தூக்கி போடுவதற்கும் வாய்ப்புள்ளது. மோசே அழிந்து போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் மோசேயை பாதுகாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாகவும் பார்வோனுடைய குமாரத்தி இப்பொழுது நதியிலே ஸ்நானம் பண்ண வருகிறாள். அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவுகிறார்கள். பார்வோனுடைய குமாரத்தி நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்கிறாள். அதை திறந்தபோது பிள்ளையை காண்கிறாள். பிள்ளை அழுகிறது. பார்வோனுடைய குமாரத்தி அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்கிறாள். எகிப்திய அரண்மனையில் உள்ள ஸ்திரீகள் தங்கள் தாதிகளோடு நதிக்கரையிலே நீராடுவது வழக்கம். பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் மீது இரக்கமுற்றாள். அவளுடைய இரக்கம் சாத்தானுக்கு தோல்வியாயிற்று. தேவன் ஒரு தேசத்தை பாதுகாக்கிறார். தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். ஸ்திரீயின் வித்தை பற்றிய தேவனுடைய திட்டம் தடைபடாமல் தொடர்கிறது. பார்வோனுடைய குமாரத்தி இந்த குறிப்பிட்ட வேளையில் நதியிலே ஸ்நானம் பண்ண வருவதும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. மோசேயின் தாயார் மோசேயை நதி ஓரமாய் எந்த நாணலுக்குள்ளே வைத்திருக்கிறாளோ அந்த ஸ்தலத்தில் பார்வோனுடைய குமாரத்தியும் ஸ்நானம் பண்ண வருகிறாள். கர்த்தருடைய பெரியதான கிருபையினால் நாணல் பெட்டியில் இருக்கும் மோசே அழும்போது பார்வோனுடைய குமாரத்தியின் இருதயத்தில் மோசேயின் மேல் இரக்கம் உண்டாயிற்று. மோசேக்காக இதுவரையிலும் யாரும் இறக்கப்படவில்லை. மோசேயின் தாயார் கூட அவரை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நதியிலே விட்டு விடுகிறாள். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தியோ மோசேயை கண்டு அந்த பிள்ளையின் மேல் இறக்கப்படுகிறாள். பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை கண்டபோது அந்த பிள்ளை அழுகிறது. மோசே அந்த வேளையில் அழுவதும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற வேளையில அந்த பிள்ளையை அழ வைக்கிறார். பார்வோனுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் எபிரெயருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தியோ மோசே எபிரெய பிள்ளைகளில் ஒன்று என்று தெரிந்தும் அவள் அந்த பிள்ளையின் மேல் இரக்கமுறுகிறாள். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியிலும் நமக்கு சிநேகிதர்களை எழுப்புவார்.
எபிரேயர்களை அழிக்க வேண்டும் என்பது பார்வோனுடைய தீய குணம். ஆனால் அவனுடைய குமாரத்தியோ எபிரேய பிள்ளையின் மீது அன்பாயும் மன உருக்கமாயும் இருக்கிறாள். பார்வோன் எபிரேயர்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார். கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும் கருவியாக மோசேயை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தியோ இஸ்ரவேலரின் ரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மோசேயின் மீது இரக்கமுற்று அந்த குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து எடுத்து வளர்க்கிறாள். நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற குழந்தை பசியினால் அழுகிறது. மோசே பிறந்து 3 மாதமே ஆயிற்று. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் மோசேக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். பார்வோனுடைய குமாரத்தி அந்த நாணல் பெட்டியை கண்டு அதை திறந்து அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையை கண்டு அதன் மேல் இரக்கமுற்றதை மோசேயின் தமக்கை பார்க்கிறாள். மோசே பசியினால் அழுவதையும் அவருடைய தமக்கை கேட்கிறாள். இதுவும் தேவனுடைய தெய்வீக சித்தமாயும் அவருடைய கிருபையுள்ள வழி நடத்துதலாயும் இருக்கிறது. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வருகிறாள். உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று அந்த பிள்ளையின் தமக்கை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கேட்பதுவும் தெய்வீக வழி நடத்துதலே. மோசேயை வளர்ப்பதற்கு மோசேயின் தாயாரே அழைத்து வரப்படுகிறாள். பார்வோனுடைய திட்டம் தோல்வியடைகிறது. மோசேயின் தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு பார்வோனின் குமாரத்தியிடமிருந்து சம்பளம் பெற்றுக் கொள்கிறாள். மோசேயின் பெற்றோர் பார்வோனுடைய அரமனைக்கு அருகில் வசித்திருக்க வேண்டும். பார்வோனின் குமாரத்தி எப்பொழுது நீராட வருவாள், அவளுடைய சுபாவங்கள் என்ன என்பதெல்லாம் மோசேயின் தாயாருக்கு தெரிந்திருக்கிறது. நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளை எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்பதை பார்வோனுடைய குமாரத்தி அறிந்து கொள்கிறாள். அந்த பிள்ளையை பால் கொடுத்து வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தி கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று பார்வோனுடைய குமாரத்தி நினைக்கிறாள். அப்போது மோசேயின் தமக்கை அங்கு வந்து பார்வோனுடைய குமாரத்தியின் மனதிற்கு பிரியமானபடி பேசி மோசேக்கு பால் கொடுக்க மோசேயின் தாயாரையே அழைத்து கொண்டு வருகிறாள். இதுவும் கர்த்தருடைய வழி நடத்துதலாயிருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாள். மோசேயின் தாயார் தன் குமாரனாகிய மோசேயை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்க்கிறாள். மோசேயின் தாயாரால் பிள்ளையை 3 மாதத்திற்கு மேல் ஒளித்து வைக்க முடியவில்லை. இப்போதோ பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை அவருடைய தாயாரிடத்திலேயே வளர்க்குமாறு கொடுக்கிறாள். மோசேயை வளர்ப்பதற்கு அவருடைய தாயாருக்கு சம்பளமும் கொடுக்கப்படுகிறது. இப்போது மோசேயின் தாயார் பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து எந்தவிதமான அச்சுறுத்துதலும் இல்லாமல் மோசேயை வளர்க்கிறாள். மோசேயை பால் கொடுத்து வளர்ப்பதற்கு அவருடைய தாயாரை விட வேறு எந்த ஸ்திரீயும் ஏற்ற ஸ்திரீயாக இருக்க மாட்டாள். பிள்ளை பெரிதான போது மோசேயின் தாயார் பிள்ளையை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விடுகிறாள். மோசே பார்வோனுடைய குமாரத்திக்கு குமாரனாகிறார். பார்வோனுடைய குமாரத்தி அவரை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு மோசே என்று பெயரிடுகிறாள். யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில் பார்வோனுடைய குமாரத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பிள்ளை இல்லை என்றும் பார்வோனுக்கு அவள் மாத்திரமே குமாரத்தி என்றும், பார்வோன் மரித்த பின்பு அந்த ஸ்தானத்தில் மோசே எகிப்து தேசத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ண வேண்டியவர் என்றும் யூதருடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் வளர்ந்தபோது ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய விசேஷித்த பயிற்சிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தேவையான நிர்வாக திறமைகள் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில வளர்ந்து உயர்ந்த கல்வி கற்கிறார். இதுவும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. மோசேயின் உயர்ந்த கல்வி பஞ்சாகமம் புஸ்தகத்தை தெளிவாக எழுதுவதற்கு உதவியாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே
அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார். தம்முடைய ஊழியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் வளர்ந்தாலும் கர்த்தருடைய பார்வை மோசேயின் மீது இருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தைக்கு மோசே என்று பெயரிடுகிறாள். இந்த பெயருக்கு ஜலத்தினின்று எடுத்தேன் என்று பொருள். மோசே என்பது ஒரு எகிப்திய பெயர். யூதர்கள் மோசேயை எபிரேய பெயரினால் அழைக்காமல் எகிப்திய பெயரினால் அழைக்கிறார்கள். கர்த்தருடைய சபையில புறஜாதியாரும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு மோசே என்னும் எகிப்திய பெயர் ஆரம்பத்திலேயே ஒரு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரை குறித்து சொல்லும்போது எகிப்தியராகிய என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 19:25. மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் வளர்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாதிகளுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஏசாயா 49:23. பிள்ளைக்கு பால் மறக்கும் வயது வருகிறது. மோசே அப்போது ஈசாக்கை போல 5 வயதாய் இருக்கும். மோசே அரண்மனையில் பார்வோனின் குமாரத்தினுடைய குமாரனாக வளர்கிறார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராகிறார். யோசபஸ் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் பார்வோனின் குமாரத்தியினுடைய பெயரை தெர்முதிஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய தந்தைக்கு பின்பு எகிப்தை ஆளுகை செய்வதற்கு தெர்முதிஸ் மோசேயை ராஜாவாக சுபிகாரம் எடுத்திருக்கிறாள். எத்தியோப்பியருக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்தில் மோசே எகிப்திய சேனைக்கு தலைமை தாங்கி எகிப்தியருக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தார் என்று யோசபஸ் எழுதியிருக்கிறார். மோசே என்னும் பெயருக்கு எடுக்கப்படுதல் என்று பொருள். மோசே ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவர். 2 சாமுவேல் 2:17, சங்கீதம் 18:16 ஆகிய வசனங்களிலும் இந்த பெயருக்கான வேர்ச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின் வரலாறு யாத்திராகமம் 2:10 முதல் உபாகமம் 34:12 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது.